Hello, my dear students. Next lesson, Unit 4, Geography, India Resources and Industries. இந்த லெசன்ல இருந்து நம்ம அதாவது இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்களை பத்தி பார்க்க போறோம். So in this lesson, we are going to learn about different types of resources in our country, and we are going to learn about renewable and non-renewable resources, அதோட classifications. Then what are the types of industries found in India? அப்புறம் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் நம்ம இந்தியால இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கு, ஏன் அந்த இடத்துல நிறைய இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். தென் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அட் த பிரசன்ட் சினாரியோ. இப்போ நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள்லாம் என்ன. So this is what we are going to learn in this lesson. Quite interesting lesson if you listen very carefully. Okay. So the introduction of the lesson. Any matter or energy derived from the environment that is used by living things including humans is called a natural resources. அதாவது இயற்கையிலிருந்து பெறக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே என்னது நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறோம். So any matter or energy derived from the environment, அதாவது இயற்கையிலிருந்து பெறப்படுற எல்லா அனைத்து வகை, அது பொருளா இருக்கலாம், இல்ல ஆற்றலா இருக்கலாம், எனர்ஜியா இருக்கலாம், எல்லாமே that is used by living organism. எதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறோமோ, அதாவது நம்ம உயிரினங்கள் உபயோகப்படுத்துற எல்லாமே, இயற்கையிலிருந்து பெறக்கூடிய அனைத்து பொருட்களும், உயிரினங்களால் உபயோகப்படக்கூடிய அனைத்து பொருட்களுமே நேச்சுரல் ரிசோர்சஸ் தான் இல்லையா. இப்போ நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது என்ன, இயற்கையாகவே இருக்கக்கூடியது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், காற்று, வாட்டர் நீர், சாயில் மண், மினரல்ஸ் என்னது கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதாவது புதைப்படிமம். ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னா புதைப்படிம எரிபொருட்கள், பெட்ரோலியம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். தென் பிளான்ட்ஸ், வைல்ட் லைஃப், பிளான்ட்ஸ்னா என்னன்னு தெரியும், தாவரங்கள். வைல்ட் லைஃப்னா வனவிலங்குகள். இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது இயற்கையாகவே இருக்கக்கூடியது இல்லையா. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், உபயோகப்படுத்துறோம் இல்லையா. சோ காற்று இல்லாம நம்மளோட உயிர் வாழ முடியாது, நீர் இல்லாம உயிர் வாழ முடியாது. சோ வித்தவுட் ஏர் அண்ட் வாட்டர் we cannot survive, ரைட். அதனாலதான் இதெல்லாம் என்ன சொல்றோம், நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். Then based on continued availability, the resources are categorized into two types. Renewable and non-renewable resources. அதாவது அது கிடைக்கக்கூடிய தன்மையை பொறுத்து நம்ம இயற்கை வளங்களை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். Resources, natural resources are divided into two types. Renewable resources and non-renewable resources. Actually இது உனக்கு ஒரு one word question மா. இந்த 4 பாயிண்ட் எழுதினாலே உனக்கு, சாரி 2 மார்க் question. இந்த 4 பாயிண்ட் எழுதினா உனக்கு 2 marks. Any matter or energy, what is natural resources, how they are divided அப்படின்னு கேட்பாங்க. So any matter or energy derived from the environment that is used by living things including humans, அதாவது மனிதர்கள் கூட என்ன பண்றோம், அந்த நேச்சுரல் ரிசோர்சஸை இயற்கையிலிருந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. சோ அதெல்லாம் அந்த இயற்கையிலிருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே என்னது நேச்சுரல் ரிசோர்சஸ். So natural resources includes air, water, soil, minerals, fossil fuels, plants and animals. So இது ரெண்டு வகையா பிரிக்கலாம். Based on the availability, the natural resources can be divided into two types. They are renewable resources and non-renewable resources. So renewable resources, non-renewable, புதுப்பிக்க கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம், ரைட். சோ இது ஒரு 2 mark questions. ஒரு 2 mark questionல வருமா, அதாவது what is natural resources, what are the two types of natural resources கேட்பாங்க, ரைட். And distinguishல கேட்பாங்க renewable and non-renewable resources, ரைட். இப்போ நம்ம அடுத்தது அதுதான் பார்க்க போறோம். Distinguish between renewable and non-renewable resources. Any doubt? So அடுத்ததா நம்ம பார்க்க போறது supposed to be a very important distinguish. Repeatedா உன்னோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தாமா இது. Renewable and non-renewable resources. Distinguish between renewable and non-renewable resources. அதாவது
புதுப்பிக்க கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இப்போ இந்த புதுப்பிக்க கூடிய வளங்கள் அதாவது renewable resourcesனா என்ன? Renewable resources are those which have natural regeneration after utilization. அதாவது இந்த புதுப்பிக்க கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வளங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, பயன்பாட்டிற்கு பிறகு கூட இயற்கையான முறையில அது என்ன பண்ணும் அப்படின்னா மீட்டுருவாக்கம் செய்து கொள்கின்றன. நல்லா கவனி. renewable resources are those which have natural regeneration, அதாவது இயற்கையான முறையில திரும்பவும் மீட்டுருவாக்கம் செய்து கொள்கின்றன. after utilization. after utilization என்ன? பயன்பாட்டிற்கு பிறகு கூட இயற்கையான முறையில அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறது? உருவாக்குகிறது. மீட்டுருவாக்கம் செய்து கொள்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. So renewable resources are those which have natural regeneration after utilization. அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணதுக்கு பிறகு கூட திரும்ப திரும்ப நமக்கு என்ன பண்ணும்? கிடைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இயற்கையான முறையில அது மீட்டுருவாக்கம் செய்து கொள்கின்றன. சரி, இப்போ இந்த renewable resources ஓட எக்ஸாம்பிளை பார்த்தா உனக்கு இன்னும் பெட்டரா புரியும். solar energy, wind energy, biogas, tidal energy, wave energy, etc. are the renewable resources. இப்போ solar energy என்ன? சூரிய சக்தி இல்லையா? இது வந்து இயற்கையாகவே நம்ம இருக்கிறது, அதுவும் டிராபிக்கல் ரீஜன்ல கேட்கவே வேணாம் வெயிலுக்கு இல்லையா? சூரிய ஒளி எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும், இயற்கையா இருந்துட்டு இருக்கும். அடுத்தது காற்று, விண்ட் எனர்ஜி, காற்று சக்தி இல்லையா? அதுவும் நமக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னது? கழிவு வாயு, அதாவது பயோகேஸ், அதுவும் நமக்கு இயற்கையா கிடைக்குது. டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, இது என்னது? ஓத சக்தி, அலை சக்தி, அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கடல்ல அலை என்ன பண்ணிட்டு இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும். So you can produce energy from the waves. அதெல்லாம் நம்ம டீடைலா இந்த லெசனோட எண்ட்ல பார்க்க போறோம். டைடல் எனர்ஜினா என்ன, வேவ் எனர்ஜினா என்ன, அதுல இருந்து எப்படி நம்ம வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றோம், எல்லா டீடைலும் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். சோ இது எல்லாமே வந்து இயற்கையாகவே நமக்கு அவைலபிளா இருக்கு இல்லையா? சோ திரும்ப திரும்ப நிறைய கிடைக்கக்கூடிய ஒன்று இல்லையா? சோ இந்த மாதிரி எனர்ஜியை தான் நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அதாவது திரும்ப திரும்ப நமக்கு நிறைய கிடைக்கக்கூடியது, இயற்கையான முறையில கிடைக்கக்கூடியது. அந்த நேச்சுரலாவே அது என்ன பண்ணும்? ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம உபயோகப்படுத்தின உடனே. அந்த மாதிரி ரிசோர்சஸ் எல்லாம் renewable resources. Okay, what are non-renewable resources? Non-renewable resources are the resources that cannot be replaced again after utilization. அதாவது ஒரு முறை நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. திரும்பவும் அந்த இடத்துல அந்த பொருள் வைக்க முடியாது, உருவாக்க முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் எக்ஸெட்ரா ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரி. நீ லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்ப. இந்த கோல் எப்படி உருவாகுது, பெட்ரோலியம் எப்படி உருவாகுது, பல மில்லியன் வருஷமா அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து பூமிக்கு அடியில ஓகே இருந்து என்னவா மாறும்? கோலாவும் பெட்ரோலியமாகவும் மாறும் அப்படின்றத நீ லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்ப. சோ நீ எடுக்க எடுக்க இப்ப வந்து கோல் ஒரு இடத்துல இருந்து எடுக்கிற, இப்ப நிலக்கரி நெய்வேலி லிக்னைட் இருக்கு இல்லையா, நெய்வேலியில இருக்கு இல்லையா, இது ஒண்ணு 100 வருஷத்துக்கு தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எக்ஸாஸ்ட் ஆயிடும். So for another 100 years we can extract lignite from நெய்வேலி. After that அவ்வளவுதான், எக்ஸாஸ்ட் ஆயிடும். எடுக்க எடுக்க அதோட அளவு என்ன ஆகும்? குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர, ஏன்னா அது உருவாகிறதுக்கு பல மில்லியன் இயர்ஸ் ஆகும். புரியுதா? ஃபாசில் ஃபியூல்ஸ் மக்கி பல மில்லியன் இயர்ஸ் ஆனாதான் அது கோலாவும் பெட்ரோலியமாவும் என்ன ஆகும்? மாறும். சோ இவ்வளோ வருஷம் ஆகும் ஒரு மினரல்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு பூமிக்கு அடியில இருந்து. சோ அதனாலதான் அதெல்லாம் என்ன சொல்றோம்? புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்றோம். non-renewable resources. So non-renewable resources are resources that cannot be replaced again after utilization. So நம்ம வந்து பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய இயலா வளங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? புதுப்பிக்க இயலா வளங்கள், அதாவது நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். சோ எக்ஸாம்பிள், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இது எல்லாம் அந்த கேட்டகரியில வரும். இது வந்து ஒரு முக்கியமான டிஸ்டிங்விஷ் பிட்வீன்மா. இது ஜியோகிராஃபில ரிப்பீட்டடா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். புரிஞ்சுதா?
So next உனக்கு do you knowல ஒரு information கொடுத்திருக்காங்க. அதாவது the organizations associated with minerals in India. என்ன மாதிரியான organizationsலாம் இந்தியால இருக்கு that is associated with minerals. The Geological Survey of India with headquarters is at Calcutta. இதெல்லாம் உனக்கு one wordல கேட்பாங்க. GSI னா Geological Survey of India. அதோட headquarters எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தா. Okay. And Indian Bureau of Mines headquarters at Nagpur. So Indian Bureau IBM, Indian Bureau of Mines அதோட headquarters எங்க இருக்கு Nagpur. Non-ferrous, ferrousனாலே என்ன iron. So iron content இல்லாத materials. Okay. Non-ferrous Material Technology Development Center, that is NFDTC, that is located at Hyderabad with headquarters at Hyderabad. இது மூணுமே உனக்கு வந்து one wordல கேட்பாங்க. Right? Yeah. Then the Ministry of Mines is responsible for the administration of all mines and minerals. So இப்போ நமக்கு அது தனியா ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு, அதாவது ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கு, அதுக்கு ஒரு மினிஸ்டரே இருக்காங்க. அந்த மினிஸ்டர் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்குன்னு ஒரு தனி மினிஸ்டரே இருக்காங்க, அது தனி டிபார்ட்மெண்டே இருக்கு. And that Ministry of Mines is responsible for the administration of all the mines and minerals. So எல்லா மைன்ஸையும், இந்தியால இருக்கிற எல்லா மைன்ஸும் எல்லா மினரல்ஸும் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும், அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ரைட்? இது நாலுமே உனக்கு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. So any doubt? So next we are going to learn about types of minerals. On the basis of chemical and physical properties, minerals are broadly grouped under two categories. They are metallic and non-metallic minerals. So எதன் அடிப்படையில நம்ம மினரல்ஸ் டிவைட் பண்றோம் அப்படின்னா கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில நம்ம மினரல்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கிறோம், வகைப்படுத்துறோம். உலோகங்கள், அலோகங்கள் அப்படின்ட்டு, மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து உனக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கீழே இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் பாரு. These are the different types of minerals that are found. List of mineral resources of India பாரு. இது எல்லாமே வந்து கலர் கலரா இருக்கா? சோ பூமிக்கு அடியில இருந்து உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இரும்புனா இரும்பாவே கிடைக்குமா? அயன்னா அயனாவே கிடைக்குமா? நமக்கு இல்ல. எப்படி கிடைக்கும்? நமக்கு ஓரா கிடைக்கும் இல்லையா? சோ அந்த ஓர்ல இருந்து நமக்கு தேவையான மினரல்ஸ் நம்ம என்ன பண்றோம்? பிரிச்சு எடுக்கிறோம். கரெக்டா? சரி. So we get all the minerals only in the form of ore, right? சரி, இதுதான் different types of rocks. இந்த மாதிரி ஒரு ராக்ஸ்ல இருந்து தான் என்ன பண்ணுவோம்? நம்ம மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ரைட்? பிரிச்சு எடுப்போம். So do you have any doubt? So இப்போ metallic and non-metallic minerals அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? There are based on the physical and chemical properties, the minerals are divided into metallic minerals and non-metallic minerals அப்படின்னு பார்த்தோம். So again it's going to be a very important distinguish metallic minerals and non-metallic minerals. So metallic minerals na enna, non-metallic minerals na enna, and the question liye answer irukku. Metallic minerals, the minerals which contains metals are called metallic minerals. Non-metallic minerals la enna irukadu? Metal irukadu. உலோகம், மெட்டல்னா என்ன? உலோகம். உலோகம் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் மெட்டாலிக் மினரல்ஸ். உலோகம் இல்லாத மெட்டல்ஸ் எல்லாம் மினரல்ஸ் எல்லாம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ரொம்ப ஈஸியா क्वेश्चनலயே என்ன இருக்கு? உனக்கு ஆன்சர்ஸ் இருக்கு. புரியுதா? சோ மெட்டாலிக் மினரல்ஸ். Metallic minerals are the minerals which contain one or more metallic elements in them. So ஒரு மினரல்ஸ்ல ஒண்ணுக்கும் மேற்பட்ட உலோகங்கள் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? மெட்டல் இருந்தால் அதுக்கு பேரு என்னது? மெட்டாலிக் மினரல்ஸ். எக்ஸாம்பிள் பாரு. அயன், மாங்கனீஸ், காப்பர், பாக்சைட், நிக்கல், ஜிங்க், லெட், கோல்டு. இதெல்லாம் நம்ம பூமிக்கடியில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அயனாவே எடுப்போமா? அயனோட சேர்ந்து எல்லாம் இருக்கும். சோ அயனை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துப்போம். புரியுதா? சோ ஒன்றுக்கும் மேற்பட்ட உலோகங்கள் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? மெட்டாலிக் மினரல்ஸ். ரைட்? அயன், மாங்கனீஸ், காப்பர், பாக்சைட், நிக்கல், ஜிங்க், லெட், கோல்டு. சரி, non-metallic minerals என்ன? These minerals do not contain metal in them. இதுல எது இருக்காது? மெட்டல்ஸே இருக்காது, உலோகமே இருக்காது. உலோக தன்மையற்ற
எல்லா மினரல்ஸுமே என்னது நான் மெட்டாலிக் மினரல்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு புரியும். மைக்கா, limestone, gypsum, nitrate, potash, dolomite, coal, petroleum. இது எல்லாம் என்னது மெட்டல்ஸே இருக்காது. So இதெல்லாம் non metallic minerals. இது supposed to be a very important distinguish metallic and non metallic minerals. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? So metallic mineralsல metals இருக்கும், non metallic mineralsல metal இருக்காது. சரியா? எக்ஸாம்பிள் எழுது. That's it. So now we are going to learn about some of the metallic minerals. So இப்போ there are two types of minerals பார்த்தோம். minerals னா என்னன்னு பார்த்தோம். Then there are two types of minerals பார்த்தோம். metallic and non metallic minerals. அதுனா metallic minerals னா என்ன, non metallic minerals னா என்னன்னு பார்த்தோம். So now we are going to learn in detail about the metallic minerals. So metallic mineralsல நம்ம iron ore example பார்த்தோம் இல்லையா, அந்த example பார்த்த எல்லாத்தையும் in detail நம்ம பார்க்க போறோம். Right? So the metallic minerals, the first one which we are going to learn, it's about iron ore. Iron ore is the most widely distributed elements of the earth crust. Rarely occurs in a free state. அதாவது iron ore இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அயனாவே நமக்கு பூமிக்கடியில இருந்து கிடைக்காது இல்லையா. சோ நமக்கு என்னவா கிடைக்கும், ஓர் தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பு தாதுவா தான் நமக்கு பூமிக்கடியில கிடைக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், இரும்பை தனியா பிரிச்சு எடுக்கணும். ரைட்? So iron ore is most widely distributed element on the earth crust. Earth crust என்ன, புவியோட மேல் ஓடு இருக்கு இல்லையா, அதுதான் crust அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேல் ஓட்லயே நமக்கு கிடைக்கிற ஒரு ஓர் தான், ஒரு மினரல் தான் என்னது, அயன் ஓர். rarely occurs in a free state. ரொம்ப 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 ரேரா அது இரும்பு மட்டுமே பூமிக்கடியில இருந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப ரொம்ப அதிசயம் கூட சொல்லலாம் அப்படிதான் கிடைச்சதுன்னா. So எப்பயுமே it's always we get only in the form of a ore. Then it enters into the composition of many rocks and minerals, especially from igneous and metamorphic rocks. So இந்த iron ore எங்க நிறைய இருக்கு அப்படின்னா, உனக்கே தெரியும், ராக்ஸ்ல இருந்தா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் மினரல்ஸ். ரைட்? It enters into the composition of many rocks, right, and minerals especially from igneous and metamorphic rocks. அதாவது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த igneous and metamorphic rocks இருக்கு இல்லையா, அந்த ராக்ஸ்ல பூமிக்கு அடியில இருக்கிற அந்த igneous and metamorphic rocksல தான் இந்த iron ore அதிகமா இருக்கு. Then the total recoverable resources of iron ore in India are hematite and magnetite. அதாவது நிறைய types of iron ores இருக்கு. ஆனா நம்ம இந்தியால கிடைக்கக்கூடிய iron ore types எது அப்படின்னா hematite and magnetite தான் நம்ம இந்தியால கிடைக்குது. சரியா? இது ரெண்டும் நல்லா இந்த iron ore எடுத்து தான் நம்ம இது அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா எடுக்கிறோம். சரியா? சோ இந்த ரெண்டு வகை தான் நம்ம இந்தியா முழுக்க கிடைக்கிறது, இந்த ரெண்டு வகை தான். Then Jharkhand is the leading producer of iron ore with 25% of the country's production. So Jharkhand state இருக்கு இல்லையா, so Jharkhand stateல தான் அந்த சோட்டா நாக்பூர் plateau, அதோட plateau regionோட நிறைய பகுதி அதுல தான் இருக்கு. அதனால தான் ஏன்னா இட்ஸ் a store house of minerals அப்படின்னு சொல்லுவோம். சோட்டா நாக்பூர் plateau பத்தி நம்ம படிச்சிருக்கோம் ஜியோகிராஃபில, ஞாபகம் இருக்கா? இட்ஸ் a store house of minerals அப்படின்னு சொல்லுவோம். அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஜார்க்கண்ட்ல இருக்கு. சோ அதனாலதான் 25% of the country's production of iron ore from Jharkhand. Jharkhand is the leading producer of iron ore. இது உனக்கு one wordல கேட்கலாம். சரியா? So next, iron. The iron is usually found in the following form. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூஸ்வலா வந்து அயன் வந்து ஓர் ஃபார்ம்ல தான் கிடைக்கும், அயன் ஓரா தான் கிடைக்கும். நம்ம இந்தியால அதிகமா கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் அயன் ஓர், அயன் கண்டென்ட், அந்த அயன் ஓர்ல எவ்வளவு அயன் கண்டென்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்தியால நமக்கு கிடைக்கக்கூடியது ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் தான். ரைட்டா? அதுல அயன் கண்டென்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு. இப்ப மேக்னடைட் பாரு, 72.4% அயன் கண்டென்ட் இருக்கு அதுல. அதுதான் லீடிங், மேக்னடைட் தான். ஹேமடைட் பாரு, 69.9% of iron content இருக்கு அதுல. அண்ட் கோத்தைட் அதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 62.9% இருக்கு. லிமோனைட் 55%, சிடரைட் 48.2%. ஸோ இந்த டேப்லர் காலம்ல இருந்து உனக்கு ஒரு ஒன் வேர்ட் வரும்,
Which iron ore contains the maximum iron content அப்படின்னா magnetite. Which iron ore contain very less அப்படின்னா siderite. இது உனக்கு one wordல கேட்பாங்க. Right? So இங்க பக்கத்துல இருக்கிற பிக்சர் பாரு. இப்படிதான் வந்து igneous and metamorphic rocks iron ore இப்படிதான் கிடைக்கும். இதுல இருந்து iron என்ன பண்ணுவாங்க, extract பண்ணுவாங்க. So இந்த process எல்லாமே யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா SAIL, Steel Authority of India. The Ministry of Steel is responsible for planning and development of iron and steel industry in India. So எல்லா இண்டஸ்ட்ரியும் எது கீழே வரும் அப்படின்னா SAIL அப்படின்றது. SAILன்றது என்ன? Steel Authority of India. Ministry of Steel அது தனியா ஒரு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. and they are responsible for planning and development of iron and steel industry in India. எல்லாமே iron and steel industry எல்லாமே இந்த SAIL கீழே தான் வரும். சரியா? சோ இப்படிதான் கிடைக்கும் நமக்கு அயன் போர்டு. இந்த பிக்சர்ல இருக்கு பாத்தியா, இப்படிதான் கிடைக்கும். இதுல இருந்தா என்ன பண்ணுவாங்க, அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ரைட்? சோ அயன் ஓர்க்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற மினரல்ஸ் என்ன அப்படின்னா மேங்கனீஸ். மேங்கனீஸ் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்மா, புக் பேக் 2 மார்க் கொஸ்டின். ரைட்? மேங்கனீஸ் இஸ் a silver gray element. அதாவது சில்வர் கலர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது வெளிர் சாம்பல் நிற கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மினரல் தான் இந்த manganese. It is very hard but brittle in nature. அதாவது ரொம்ப கடினமா இருக்கும், ஆனா கீழே போட்டா உடைஞ்சிரும். பிரிட்டில்னா என்ன? எளிதாக உடையும் தன்மையுடையது. பிரிட்டில்னா உடையக்கூடிய நேச்சர். கீழே போட்டா உடைஞ்சிரும், ஆனா ஹார்டா இருக்கும், ஆனா கீழே போட்டா உடைஞ்சிரும் manganese. சரியா? It is always available in combination with iron, laterite and other minerals. இது தனியாவே நமக்கு அவைலபிளா இருக்காது பூமிக்கு அடியில. எப்பயுமே எதோட கலந்து இருக்கும்? அயனோட இருக்கும், லாட்டரைட்டோட இருக்கும் and other minerals ஓட கலந்து தான் இந்த manganese இருக்கும். சரியா? சோ இந்த manganese as a mineralா நமக்கு பூமிக்கு அடியில இருந்து கிடைக்காது. சோ மத்த minerals ஓட சேர்ந்து இருக்கும். And it is an important mineral used for making iron and steel and serves as a basic raw material for alloying. So நம்ம iron and steel இண்டஸ்ட்ரிக்கு பேசிக்கா இருக்கிற ஒரு ரா மெட்டீரியல் எது அப்படின்னா அயனுக்கு அப்புறம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் மேங்கனீஸ் தான். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் மினரல் யூஸ்டு ஃபார் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அயனும் ஸ்டீலும் மேங்கனீஸ் இல்லாம தயார் பண்ண முடியாது. சரியா? and it is the most important mineral for making iron and steel. இப்ப ஸ்டீல் பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீல் பாத்திரமா இருக்கட்டும், அயன் ராடா இருக்கட்டும், சோ வெறும் அயன்லயே பண்ண மாட்டாங்க, இந்த மேங்கனீஸ ஆட் பண்ணுவாங்க. மேங்கனீஸ ஆட் பண்ணாம iron and steel cannot be prepared. And nearly 10 kg of manganese is required for manufacturing 1 ton of steel. So ஒரு டன் ஸ்டீல் தயார் பண்ணணும் அப்படின்னா 10 kg of manganese அதுல ஆட் பண்ணாதான் தயார் பண்ண முடியும். 1 ton of steel தயார் பண்ண முடியும். And it is also used in the manufacturing of bleaching powder. Bleaching powder என்னன்னு தெரியும் இல்லையா? என்னது? வெளுக்கும் தூள். நம்ம கிளீன் பண்றதுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா bleaching powder. பாசி எல்லாம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போடுவோம். ரைட்? bleaching powder. அப்புறம் இன்செக்டிசைட். இன்செக்டிசைட்னா என்ன? பூச்சிக்கொல்லி மருந்து. அப்புறம் பெயிண்ட், பேட்டரிஸ் இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம தயார் பண்றதுக்கு இந்த manganese உபயோகப்படுத்துறோம். India is the 5th largest producer of manganese in the world. So வேர்ல்டுலயே இந்தியா வந்து 5th largest producer. So எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? So இது வந்து one wordல உனக்கு கேட்கலாம். இந்த largest producer, India is the 5th largest producer இருக்கு இல்லையா, இது one wordல வரலாம். And manganese as such is a 2 mark question for you. Right? So நம்ம SAIL பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மொய் manganese ore limited, India limited. So SAIL வந்து எப்படி வந்து அயன்கோ, அதே மாதிரி மொயில் is for manganese. Manganese ore limited, manganese ore India limited, state owned manganese ore mining company headquartered in Nagpur with a market share of 50%. It was the largest producer of manganese ore in India. So இந்த மொயில் வந்து state owned manganese, அதாவது மகாராஷ்டிரா owned மைனிங் கம்பெனி தான் இது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நாக்பூர்ல இருக்கு. மார்க்கெட்ல 50, இந்தியாவோட 50% ஆஃப் manganese production is only from this மொயில். அதாவது manganese ore India limited தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. and it is the largest producer of manganese ore in India. So இதுதான், இந்த கம்பெனி தான் வந்து இந்தியாலயே வந்து நிறைய manganese உற்பத்தியை செய்யுது. சரியா?
So which company has the largest is the largest producer of manganese அப்படின்னு கேட்டாங்கன்னா மொயில் எழுதணும், MOIL, manganese ore India limited. So பக்கத்துல இருக்கிறது பாரு, இதுதான் என்னது manganese ore. இப்படிதான் கிடைக்கும் பூமிக்கு அடியில இருந்து. இதுல இருந்தா என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு எடுப்பாங்க. So next mineral which we are going to learn, it's a copper. Copper is the first metal that prehistoric man has started using for many purpose. அதாவது காப்பர் தான் prehistoric, அதாவது பழங்கால முந்தைய காலத்துல இருக்கிற மனிதர்கள் வந்து முதல்ல யூஸ் பண்ண மெட்டல் என்னது, காப்பர் தான். So that has got used for many purpose. நிறைய பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிருக்காங்க. Being flexible, it can be made into utensils of any shape. இல்லையா, ஃப்ளக்ஸ் நெகிழும் தன்மை உடையதுனால இதை வந்து நிறைய ஷேப்ல என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். நம்மளே வந்து விதவிதமான ஷேப்ல வந்து உருவாக்க முடியும் இந்த காப்பரை வச்சுட்டு. Brass and bronze are obtained when copper alloy with zinc and tin respectively. சரி, இப்போ இந்த பொருட்கள் இது இருக்கு இல்லையா, அதாவது பித்தளை சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கியா? டின்னா என்ன, பிராஸ்னா என்ன, பிரான்ஸ்னா என்ன சொல்லு பார்க்கலாம். பிராஸ்னா என்ன, பிரான்ஸ்னா என்ன? பித்தளை, வெங்கலம் இல்லையா? சோ பித்தளை, வெங்கலம் அப்படிங்கிறது என்ன? பித்தளை பாத்திரம் பார்த்திருப்ப, வீட்டுல இருக்கும். அதே மாதிரி வெங்கலம் அப்படிங்கிறது வேற, ரைட்? சோ பிராஸ் அண்ட் பிரான்ஸ் வந்து காப்பர்ல இருந்து தான் தயார் பண்றாங்க. அதாவது காப்பரை வந்து ஜிங்கோட சேர்த்தா யூ வில் கெட் பிராஸ். காப்பரை ஜிங்கோட சேர்த்தா என்ன கிடைக்கும் நமக்கு? பிராஸ் கிடைக்கும். அதே மாதிரி காப்பரை டின்னோட சேர்த்தா யூ வில் கெட் பிரான்ஸ். சரியா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்மா, யூ ஷுட் நோ. So brass and bronze are obtained when copper alloys with zinc and tin respectively. அதான் பிராக்கெட்ல உனக்கு புரியுற மாதிரி கொடுத்திருக்கேன். Copper plus zinc you will get brass and copper plus tin you will get bronze. சரியா? சோ இது என்ன தனித்தனியா பித்தளைன்னு ஒன்னு இருக்கு, வெங்கலம்னு ஒன்னு இருக்கு. Any doubt? அடுத்தது, copper has been commonly used for making cooking utensils and other objects of common utility. சரி, காப்பரை நம்ம வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா, சமைக்கிற பாத்திரம் தயார் பண்றதுக்கு. பித்தளை பாத்திரத்துல சமைப்பாங்க, வெங்கல பாத்திரத்திலயும் சமைப்பாங்க இல்லையா? சோ குக்கிங் யுட்டென்சில் அந்த மாதிரி பாத்திரங்கள் தயார் பண்ண பயன்படுத்துறாங்க. And other objects of common utility. You know very well that copper is a very good conductor of electricity இல்லையா? காப்பர் ஒயர் இருக்கும், அந்த நம்ம கேபிள்லாம் இருக்கு இல்லையா, ஒயர் கேபிள், எலக்ட்ரிக் ஒயர்லாம் இருக்கு பத்தியா, அது உள்ள இருக்கிறது என்னது, காப்பர் ஒயர் தானே. பிகாஸ் காப்பர் இஸ் a very good conductor of electricity. So in modern days, it is extensively used in vast variety of electrical machinery because copper is a good conductor of electricity. ன்றதுனால நம்ம எலக்ட்ரிக்கல் மெஷினரியில அதை யூஸ் பண்றோம், வயர்ல யூஸ் பண்றோம், கேபிள்ஸ்ல யூஸ் பண்றோம், ரைட்? The largest reserve of copper ore is in the state of Rajasthan. So இந்தியாலயே ராஜஸ்தான்ல தான் காப்பர் ஓர் நமக்கு நிறைய கிடைக்குது. So largest reserve எங்க இருக்கு அப்படின்னா, எங்க இருக்கு? only in the state of Rajasthan. எப்படி ஜார்க்கண்ட் வந்து அயன் போர்க்கு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி. So இந்த பிக்சர்ஸ் பாரு, மேல இருக்கிறது என்னது, காப்பர் ஒயர். So it is used for electrical industry. So இதுதான் காப்பர் ஓர், இப்படிதான் கிடைக்கும் பூமிக்கு அடியில இருந்து. சரியா? இதுல இருந்து காப்பரை தனியா பிரிச்சு எடுப்பாங்க. So இந்த காப்பருக்கு என்ன கம்பெனி இருக்குன்னு பாரு. Hindustan Copper Limited is a government owned corporation in the central public enterprise under the Ministry of Mines, India. So Ministry of Mines கீழ இருக்கிற இந்த Hindustan Copper Limited தான், it's a government owned corporation company. இதுதான் என்ன பண்ணும், காப்பர் மைனிங்க பாத்துக்கிற ஒரு கம்பெனி. சரியா? Next important mineral is bauxite. இப்போ iron ore பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம், காப்பர் பார்த்தோமா, manganese பார்த்தோமா. So the fourth metallic mineral, bauxite. Bauxite is an important ore
from which aluminum is extracted. அதாவது பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியம் நிறைய இருக்கிற ஒரு தாது, ஓர். ஸோ இது எங்க யூஸ்வலா இருக்கும் அப்படின்னா பூமியில மேல் பரப்புலயே நிறைய நமக்கு பாக்சைட் இருக்கும் ஆக்சுவலாவே. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ராக் கன்சிஸ்டிங் மெயின்லி ஆஃப் ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைட். எங்கெல்லாம் வந்து ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைட் ராக்ஸ் இருக்கோ அங்க வந்து நமக்கு நிறைய பாக்சைட் கிடைக்கும். இந்த பாக்சைட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற இம்பார்ட்டன்ட் மினரல் தான் அலுமினியம், ரைட்? ஸோ இந்த அலுமினியம் எப்படி இருக்கும் அப்படின்னா being very light in weight and tough. Aluminum is used in the manufacturing of aircraft and automobile engines. So இது எப்படி இருக்கும்னா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா உறுதியா இருக்கும், டஃப்பா இருக்கும். உறுதியா இருக்கும், ஆனா வெயிட் என்ன இருக்கும், லேசா இருக்கும், கம்மியா இருக்கும் வெயிட். அதனாலதான் இதை என்ன பண்றாங்க, ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில நம்ம பிளேனை எப்படி, பிளேனோட பாடி இருக்கு பத்தியா, அது ஃபுல்லா வந்து அலுமினியத்துல தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மேல பறக்கும் போது லைட் வெயிட்டா இருக்கணும் இல்லையா, அதனால. So aluminum is used in the manufacturing of aircraft and automobile engines. நம்மளோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஆட்டோமொபைல்ல இருக்கிற நிறைய கார்லயா இருக்கட்டும், ஹெவி வெஹிக்கிள்லயா இருக்கட்டும், அதுல எல்லாமே வந்து என்ன அலுமினியம் தான் இருக்கும். Bauxite is also used in the manufacturing of cement and chemicals. So bauxite வேற எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா manufacturing of cement and other chemicalsக்கு இது யூஸ் பண்றாங்க. Then bauxite is an oxide of aluminium. The name has been derived after the French word libox. So libox அப்படிங்கிற ஒரு French wordல இருந்து தான் bauxite அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு அந்த மினரல்ஸ்க்கு வச்சிருக்காங்க. And it's a very important oxide of aluminium. இதுல இருந்து bauxiteல இருந்து அலுமினியமை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, ரைட்? So இது வரைக்கும் நம்ம பார்த்தது மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ இனிமே நம்ம பார்க்க போறது நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்ன, நான் மெட்டாலிக் மினரல்ஸ். மினரல்ஸை பார்த்தோம் இல்லையா, அயன் போரை பத்தி பார்த்தோம், காப்பர் பார்த்தோம், manganese பார்த்தோம், next bauxite. So next what we are going to learn, it's a non-metallic minerals.